ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனையோ பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும், பல வார்த்தைகளை நமக்கு கம்ஃபோர்ட் உண்டாகும்படி, கன்சோல் அடையும்படி வார்த்தைகளை சொன்னாலும், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு நமக்கு தோணுச்சுன்னா, அது அவ்வளவு பெலனா நமக்கு இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரவசம் வருது, ஒரு ஆறுதல் வருது, நம்பிக்கை கிடைக்குது, உற்சாகம் அடைகிறோம். வேகமாய் தேவனுக்காக செயல்படுவதற்கும் எழும்புவதற்கும் நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்குது இல்லையா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம கொஞ்சம் அவர் எதிர்பார்க்கிறபடி நடந்துட்டா போதும், சிறப்பான ஒன்றை நாம் கண்டு மகிழும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இந்த சிறப்பான ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேர் ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்க விரும்புறீங்க? அப்படின்னா இந்த மெசேஜை நீங்க கவனிங்க, கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்த வசனங்களை சிந்திக்கும் போது எனக்குள்ளே ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பூரிப்பும் வருகிறது. காரணம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் வெவ்வேறு காலங்களிலே, வெவ்வேறு சூழ்நிலைகளிலே, அந்த நாட்களில் இருந்த மக்களுக்காக ஆண்டவர் உரைத்தவை. ஆனால் வேதாகமத்தினுடைய அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு வாக்கை சொல்லிட்டாருன்னா எக்காலத்துக்கும் அந்த வாக்கு பொதுவானதாக, போதியதாக, பேசுகிற ஒரு வாக்காக, செயல்படுகிற ஒரு வாக்காக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக வைத்து நான் ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு பேசி வருகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நான் அப்படி பேசி வருகிறேன். நான் நம்புகிறேன் அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கிறோம்னா, வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம்னு வச்சிருக்கிறோம். அது எத்தனை உண்மை தெரியுமா? வாக்குத்தத்தம் நமக்கு வாழ்வை அளிக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் உறுதியாக பற்றி கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒரு வார்த்தையை பிடித்தவர்களாக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு அருமையான மனிதரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவரே இந்த சாட்சி சொல்லும் போது என் காதால் கேட்டேன். கேரளாவிலிருந்து ஒரு 2 ரூபாய் பணம் ஆண்டவர் சொன்னார, புறப்பட்டு போ. இந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு கேரளா பகுதியிலிருந்து நடந்தே கொடைக்கானலுக்கு வந்தார் அவர். இன்றைக்கு கொடைக்கானல்ல பல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அவங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்ததிகள் இப்பொழுது இருக்கிறார். அவர் மரித்து போனார், கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டாரு. 1989ஆம் ஆண்டு அவர் நேரடியாக பகிர்ந்து கொண்ட சாட்சி இது. 2 ரூபாய். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னாராம். அங்கே கேரளா பகுதியிலிருந்து எப்படி நடந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல, நடந்தே வந்து சேர்ந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்தினார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நான் எனக்காக சுதந்திரிக்கிறேன் என்று யாரெல்லாம் நம்புகிறீர்களோ உங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே நடக்கும். சரி பிரதர், என்ன வார்த்தை? அதை சீக்கிரம் சொல்லிடுங்களேன் என்று நீ சொல்றீங்களா? அந்த வார்த்தை பெரிய வசனத்துக்குள்ள இருக்கிறது. வசனத்தினுடைய துவக்கத்திலே அந்த வார்த்தை வருகிறது. ஆகவே முழுமையான வசனத்தை நான் வாசிக்காமல் அந்த குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தையாக தன் மகனுக்கு தகப்பனாகி யாக்கோபு சொன்ன வார்த்தை. யோசேப்பிற்கு அவனுடைய தகப்பனாகி யாக்கோபு இறுதி காலத்தில் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். பிரியமானவர்களே, மிகப்பெரிய தேவன், இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர்,
நாம் காண்கின்ற இயற்கை வளங்கள் அத்தனையும் உருவாக்கியவர், பிரம்மாண்டமான மலைகளை குண்டுகளை படைத்தவர், சிருஷ்டித்தவர், யோசித்து பார்க்க முடியாத பரந்த சமுத்திரத்தை படைத்தவர், வானத்தில் தோன்றுகிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அந்தரத்தில் தொங்கவிட்டவர், எத்தனையோ கோள்கள் அந்தரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது அத்தனைக்கும் உரிய சர்வசக்தி படைத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். மிகப்பெரிய தேவன் நம்முடைய தேவன். அவர் நமக்கு துணையாய் இருப்பாராம். அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உனக்கு துணையாய் இருப்பார், கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த தேவன், இவ்வளவு மிகப்பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில துணையாய் இருப்பார் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களுக்கு அளவே இல்லை. நான் அதையெல்லாம் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் பத்தாது. அப்படின்றதுனால இதே வார்த்தையை கர்த்தர் துணை செய்யும் போது வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இன்னொரு நாள் நான் உங்களோடு பேசுறேன். கர்த்தர் அனுமதிக்கும் போது, அவர் பேச சொல்லும் போது பேசுறேன். அப்போ நான் குறைஞ்சது ஒரு 5 குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நிறைய விஷயத்த சொல்லி மடமடமடன் வசனங்கள் சொல்லிட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் துணையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புத அடையாளங்கள், அதிசயங்களுக்கு அளவே இருக்காது. நிறைய நடக்கும், நிறைய அற்புதம் நடக்கும். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஏராளமான ஆசீர்வாதங்களை பார்த்தேன். அவர் நமக்கு துணையா இருக்கும்போது நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. ஆனா அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது, எதிராளிகள் நமக்கு விரோதமாய் வரும்போது அவர்கள் தோற்று போகிறார்கள். ஒருவேளை நம்ம விட பலசாலிகளா இருப்பாங்க, ஒருவேளை நம்ம விட ரதங்கள், குதிரைகள் இவைகளெல்லாம் கூடுதலா வச்சிருக்கிறவனா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் கூட இருந்தாருன்னா, நமக்கு துணையா இருந்தாருன்னா, அவன் எவ்வளவு பெரிய இராணுவத்தோட வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். சிம்பிளா மற்ற உதாரணங்கள் சொல்றதுக்கு முன்னாடி முகவுரையா இதை சொல்றேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்துல நான் வர்றேன். இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு தாவீது போனான். கோலியாத்தினுடைய உருவத்தோற்றத்தை பார்த்து மற்ற எல்லா யுத்த சமர்த்தகர்கள், இஸ்ரவேலுடைய யுத்த சமர்த்தகர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனா குட்டி தாவீது ஒரு 5 கூழாங்கல் எடுத்தான். தன்னுடைய கவன்கள்ல சுற்றினான். ஒரு கூழாங்கல், ஒரே 5 கல்ல எடுத்தான், ஒண்ணுதான் யூஸ் ஆச்சு. சுற்றி அடிச்சான். கரெக்டா அந்த பெலிஸ்தியனுடைய நெற்றியில பட்டது. அவன் சுருண்டு விழுந்தான். ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்தே அவன் தலையை வெட்டினான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று புகழ துவங்கினார்கள் ஜனங்கள். ஒரே ஆரவாரம், வெற்றி, ஆர்ப்பரிப்பு. பிரியமானவர்களே, நம்ம விட ரொம்ப பலசாலியா இருக்கலாம், அச்சுறுத்தக்கூடிய தோற்றம் இருக்கலாம், பணபலத்துல, ஜனபலத்துல, டேலண்ட்ல, திறமையில, அப்பப்பா நம்ம பக்கத்திலே போக முடியாது அப்படின்னு நம்ம சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இந்த வல்லமையான தேவன் மாத்திரம் நம் பட்சத்துல இருப்பார் என்று சொன்னால் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே போயிடுவீங்க. இப்போ இதை உங்களுக்கு நினைவூட்டதான் நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க, யாரை தொழுது கொள்றீங்க? மிகப்பெரிய தேவனை, சர்வ வல்லமையில தேவனை, அல்மைட்டி காட். அவர் சர்வ வல்லமையில தேவன். அவரை நாம தொழுது கொள்றோங்க. நாம எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எதை பற்றி சோர்ந்து போக வேண்டாம். மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்வார். ஆகவே நான் ஒரு 5 நிகழ்வுகளை மாத்திரம், கர்த்தர் துணை நிற்கும் போது சத்துருக்கள் கையிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்குறாருன்னு ஒரு 5 நிகழ்வுகளையும், அந்த இடத்துல நான் பின்பற்ற வேண்டிய விஷயங்களையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். முதலாவது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வழியா எபிரேய மக்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அனுமதித்த இந்த பார்வோன் ராஜாவுக்கு, ஐயோ அடிமைகளா இருந்தாங்களே 430 வருஷம், இவங்களை விட்டுட்டோமே, இவங்க போனாங்கன்னா எப்படி நமக்கு வேலைகளை யாரு பாப்பான்னு கவலை வந்துருது. ஆக ரதங்களை பூட்டி கொண்டு மக்களை பின்தொடர்ந்து போகிறான். அவங்கள மடக்கி இழுத்துட்டு வர்றதுக்கு போறான். இப்போ முன்னாடி பார்க்குறாங்க எபிரேய மக்கள் பெரிய செங்கடல், பின்னாடி பார்த்தா எகிப்திய இராணுவம். புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கத்துறான், ஐயோ இப்படி வனாந்திரத்துல சாக போறோமே, நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு கத்துறாங்க. ஆனா அதுக்கு நடுவில் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். இப்போ தேவன் என்ன செய்கிறார் அவங்களுக்காக அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும்
அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார். கர்த்தர் எபிரேயர்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று எகிப்தியர் சொன்னாங்க. இப்ப யுத்தம் பெருசு, பார்வோனுடைய ராணுவ ரொம்ப பெருசு, ரதங்களோட வந்திருக்கிறான், குதிரை வீரர்களோடு வந்திருக்கிறான், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி இல்லையா? ஆகவே அவன்கிட்ட எல்லா ஆயுதங்கள் இருக்கு, தளவாடங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய படை இருக்கிறது. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் எபிரேய மக்களுக்கு துணை நின்றதுனால செங்கடல் ரெண்டா பிளக்குது. அது வழியா எபிரேயர்கள் முன்பதாக போயிட்டாங்க. அக்கறைக்கு போன உடனே மறுபடியும் மோசே கோல் எடுத்து நீட்டுறா, செங்கடல் மூடுகிறது. இந்த மூடுறதுக்கு முன்னாடி எபிரேயர்களை பின்தொடர்ந்து செங்கடல் பாதையிலேயே எகிப்தியர்களும் உள்ளே வருகிறார்கள். அந்தோ பரிதாபம்! இராணுவம் எல்லாம் சமுத்திரத்தின் மையத்தில் இருக்க, எபிரேய மக்கள் அக்கறை கடக்க விண்ணக தந்தை தம்முடைய வல்லமையை அனுப்பினார். மீண்டும் அந்த கடல் மூடிக்கொண்டது அவர்களை. ரதங்களோடு குதிரைகளோடு குதிரை வீரர்களோடு செங்கடலிலே மாண்டு மடிந்தார்கள். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு துணையாய் இருக்கும் போது நாம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவரே யுத்தம் பண்ணுகிறார். பெரிய அளவுல ஆண்டவர் அவர்களுக்காக செயல்பட்டார், பயங்கரமான காரியத்தை செய்தார், ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பயப்படுறது மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி புலம்புனாங்களோ, முறுமுறுத்தாங்களோ, அலறுனாங்களோ, கதர்னாங்களோ, கண்ணீர் வெடிச்சாங்களோ, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அலறி கண்ணீர் வெடிச்சு வேதனையோடு இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய செங்கடலை போல இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றும் இல்லாம போயிடும். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு துணையாய் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்ப இந்த இடத்துல இவர்கள் செய்த காரியம் என்னன்னு தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்னு வசனம் இருக்குது. 14ஆம் அதிகாரம் யாதிராகமம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி வருகிற போது முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே சகாயம் பண்ணுங்கப்பா, நான் நெருக்கப்படுகிறேன், உபத்திரப்படுகிறேன், சகாயம் பண்ணுங்க, லார்ட் ஹெல்ப் மீ சொல்லுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு துணையாய் வருவார், உதவி செய்வார். பின்னாட்களில மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது அதை நினைவு கூறுகிறான். எங்கன்னு கேட்டா யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். எலியேசர் என்று அவன் பெயரிட்டதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று பார்வோன் கையிலிருந்து நீ காப்பாற்றினார், விடுவித்தார் என்பதை நினைவு கூர்ந்து தனக்கு பிறந்த மகனுக்கு எலியேசர் என்று பெயர் வைக்கிறான். கர்த்தர் துணை நின்றாருங்க. இவ்வளோ பெரிய ராணுவம் வந்துச்சு, ஆனா ஒன்னும் இல்லாம கர்த்தர் பண்ணிட்டாரு, எங்களை கர்த்தர் காப்பாற்றினார்னு சொன்னான். நம்பர் 1. இரண்டாவது ஒரு நிகழ்வு, நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது ஒரு நிகழ்வு 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம். அங்கே ஆசா என்கிற ஒரு மன்னனை பார்க்கிறோம். இங்கே மோசே எதிராக இருக்கிறவன் பார்வோன் மன்னன், எகிப்திய ராணுவம். அங்கே ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா வருகிறான். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆசாவினிடத்தில் இருந்த ராணுவத்தினுடைய எண்ணிக்கை 5,80,000 பேர். எத்தியோப்பிய மன்னனிடத்தில் இருந்த ராணுவத்தினுடைய எண்ணிக்கை 10 லட்சம். இதை 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல நீங்க பார்க்க முடியும். 5,80,000 பேர் தான் இவன் பக்கம் இருக்கிறாங்க, ஆசா பக்கம். எத்தியோப்பிய ராஜாவினுடைய பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இப்ப ஆசா என்ன பண்றான்? ஆண்டவரை பார்த்து வேண்டான், ஜெபிக்கிறான். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகி கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கணும். அந்த துணைக்கு ஆண்டவரை கூப்பிட்டுக்கிறான் ஆசா. ஆண்டவரை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பக்கத்துல வரார். 5,80,000 பேர், கிட்டத்தட்ட டபுள் ஸ்ட்ரென்த் அங்க இருக்குது எதிரியினுடைய இடத்துல. ஆனால் இங்கே ஆசா
தன்னுடைய படையில குறைவு இருக்கிறது புரிந்து கர்த்தர் வந்துட்டார்னா படை ஜெயிக்கும். எத்தியோப்பியாவுடைய பார்வைக்கு இந்த படை சின்னதுதான். ஆனால் ஆசா நம்பினான், தேவாதி தேவன் இந்த படையோடு இணைந்து விட்டால் என் படை வெற்றி பெறும், என் படை ஜெயிக்கும் என்று அவன் நம்பினான். மிகப்பெரிய வெற்றியை அவன் சந்திக்கிறான். அந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படலாம். அன்பிற்குரியவர்களே, கர்த்தர் துணை நிற்கும் பொழுது எண்ணிக்கையெல்லாம் தோற்று போகும். 10 லட்சம் பேர் வரட்டும், 20, அதை பத்தி என்ன பிரச்சனை? நமக்கு நம்மோட கர்த்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும்? நாம் ஏன் கலங்கணும், வருத்தப்படணும்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படி, ஒத்தாசை செய்யும்படி நமக்கு அருகில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பிரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நடந்தது. சரி, இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஆசா ராஜாவுக்கு துணை நின்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் என் மனசுல படக்கூடிய முக்கியமான காரியம், அவன் தேவனை தேடினான். 2 நாளாகம புத்தகம் 14வது அதிகாரத்தின் 4வது வசனத்தையும் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடினான்னு இருக்குது ஒரு வார்த்தை. அவரை தேடினான். உங்களுக்கு எப்பாவது பிரச்சனை வருது, உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்புறான், ஒரு கூட்ட மக்கள் எழும்புறாங்கன்னா தைரியமா இருங்க, உடனே ஆண்டவரை தேடுங்க, அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அப்போ ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பலப்படுத்தப்படுவீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை தேடுறோமான்னு பார்க்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் துணை செய்யணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு சொன்னா தேவனை தேடுவதற்கு மனசு வைங்க, கர்த்தரை தேடுங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். 3வது ஒரு நிகழ்வு, அதுவும் 2 நாளாகம புத்தகத்துல தான் இருக்குது, 26வது அதிகாரம். அங்க இருக்கக்கூடிய ராஜா வந்து உசியா. இந்த உசியாவுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் இன்னும் கூட சில குழுவினர் எழும்பி வராங்க. இந்த ஒரு ராஜாவுக்கு அகைன்ஸ்டா பல ராஜாக்கள் வர்றாங்க. அங்கே மோசைக்கு எதிரா, எபிரேயருக்கு எதிரா பார்வோன் வர்றான், எகிப்திய ராணுவம். இங்கே ஆசாவுக்கு எதிரா எத்தியோப்பிய ராணுவம். 2 நாள் 32ஆம் அதிகாரத்துல உசியா ராஜாவுக்கு விரோதமா பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. உசியா என்ன பண்ணா பாருங்க, வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 26:7 இப்படி வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். இந்த வார்த்தை அழகான வார்த்தை. தேவன் உசியாவுக்கு துணை நின்றார். உசியாவுக்கு தேவன் துணை நின்றதுனாலதான் பெலிஸ்தியரை மேற்கொள்ள முடிந்தது, மெகுனியரை மேற்கொள்ள முடிந்தது, அரபியரை மேற்கொள்ள முடிந்தது. தேவன் அவன் பட்சத்தில் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் துணை நின்றார். வெற்றி கொள்ளும்படி கர்த்தர் உசியாவுக்கு துணை நின்றார். இந்த வெற்றிக்கான காரணம் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டாலும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறது வசனம் 4. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை உசியா செஞ்சதுனால தேவனாகி கர்த்தர் உசியாவுக்கு துணையாயிருந்தார். அவன் வெற்றி பெற்றான். பெலிஸ்தியர்கள், அரபியர்கள், மெகுனியர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒரு ராஜா ஜெயிக்கிறான். இது எப்படி சாத்தியம் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருப்பாரானால், உங்களுக்கு தேவன் துணையா இருப்பாரானால் ரொம்ப எளிதா நீங்க ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. 4வதாக நாம் 2 நாளாகம புத்தகம் 32 அதிகாரத்துல மற்றொரு நிகழ்வை பார்க்கிறோம். இங்கே எசேக்கியாவிற்கு விரோதமாக அசீரிய படை வருகிறது. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம யாத்ராமத்துல பார்த்தோம், எகிப்திய ராணுவம், அங்கே மோசே. அடுத்து 2 நாளாகம 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், ஆசாவுக்கு எதிரா எத்தியோப்பிய ராணுவம். 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்துல பார்த்தோம், உசியாவுக்கு எதிரா பெலிஸ்தியர், அரபியர், மெகுனியர். இங்க வாசிக்கிற 32ஆம் அதிகாரத்துல எசேக்கியாவுக்கு எதிரா அசீரிய ராணுவம். அவன் பயங்கரமா வந்து அச்சுறுத்துறான், சனகரிப்பு. அந்த நேரத்துல அருமையான தேவ மனுஷன் எசேக்கியா ஜெபிக்கிற ஜெபத்தை நாம பார்க்கலாம். 2 நாளாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன அந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவன் மாம்சத்துல இருந்து நிக்கிறான்ப்பா, ஆனா நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர்.
என்று ஜனங்களை தேற்றினான். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இவன் சொன்ன வார்த்தையை அப்படியே ஜனங்கள் நம்பினாங்களாம். அதாவது வெகு ஜனங்கள் நம்பக்கூடிய அளவிற்கு பேசினான். சும்மா பேச முடியாது, அவன் நம்பிக்கை வச்சாதான் பேச முடியும். ஆக இந்த இடத்துல தேவன் மேல் ஆழமான நம்பிக்கையுள்ளவனாக இந்த மனிதன் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை. கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாய் இருக்கிறார். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி அவர் கிரியை செய்வார், அவர் நமக்கு துணையாயிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவன் தைரியமாய் சொன்னான். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைக்கிற விசுவாசம் நிச்சயமாக வெற்றி பெற உங்களுக்கு உதவி செய்யும். மறந்துடாதீங்க. ஐந்தாவதாக எஸ்ரா அங்கே எதிர்த்து நிற்கிற யூதர்கள். இத எஸ்ரா 8:22 வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு என்று எஸ்ரா குறிப்பிடுகிறார். எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு கர்த்தர் துணையா இருந்தார் எஸ்ராவுக்கு, இல்லைன்னா காரியம் அப்படி நடந்திருக்காது. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவர்களை கர்த்தர் நாட்களிலே அற்புதமாய் பயன்படுத்தினார். கர்த்தர் அவருடைய வேலையில துணையா இருந்தது காரணம் என்ன? குறிப்பாக இந்த இடத்துல எஸ்ரா சொல்ற இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா 21வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூறினான்னு வாசிக்கிறோம். தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கும் போது, நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம காத்திருந்து முன்னேறும் போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஏன் உபவாசம் போடுறோம்? கர்த்தரை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கா இல்ல, நம்மளை சரிப்படுத்தி அவருக்கு பிரியமானவர்களா நம்மளை மாத்திக்கிட்டு அவருடைய துணையோடு போவது. நீங்க எப்போதெல்லாம் உபவாசிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார், அவர் உங்களுக்கு தயவாய் இருப்பார், எல்லாவற்றையும் நன்மையாக அவர் முடிய பண்ணுவார். நிறைய நேரங்கள்ல அவருடைய துணையை நாம விட்டுடுறோம், அவருடைய துணையை நாம அனுபவிக்க மறந்துடுறோம், அவருடைய துணையினால நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி போய்விடுகிறது. அவருடைய துணையை பயன்படுத்துவதில்லை, நாம அவர் நமக்கு துணையா இருக்கிறார் என்பதை ஃபீல் பண்ணாதனால நிறைய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு 5 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொன்னேன். மோசேக்கு விரோதமாக எகிப்திய ராணுவம் அங்கே மக்கள் செய்த தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இரண்டாவது, ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராணுவம் அவன் செய்தது கர்த்தரை தேடுனான். மூன்றாவது, உசியாவுக்கு விரோதமாக பெலிசியர்கள், அரபியர் போன்றவர்கள் அவன் செய்த காரியம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா நடந்துட்டான். நாலாவது, 2 நாளாக 32 அதிகாரத்துல எசேக்கியா அவனுக்கு விரோதமாக அசிரியர்கள் அவன் செய்த காரியம் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான், ஜனங்களை நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்தான். ஐந்தாவதாக எஸ்ரா எதிர்த்து நின்ற யூதர்கள். எஸ்ரா செய்த காரியம் உபவாசம் செய்தான். இதை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார், நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமா மாறும். அன்பானவர்களே, நான் தோற்று போய் கொண்டே இருக்கிறேன், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்தால் வெற்றி தானாக வரும். நாம் வெற்றி பெறாமல் இருப்பதற்கான காரணம் தேவன் நமக்கு துணையாக இல்லை. தேவனை துணையாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள். சுருக்கமா சொல்லணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இந்த தேவன் உங்களுக்கு துணையாய் வருவார், ஜெயத்தை தருவார், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பொற்பாதம் அணிந்து ஆண்டவரை வேண்டுகிறேன். யாரெல்லாம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீ துணையாய் இருந்து அவர்களை உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். லார்ட் bless them Jesus. ஹalleluya. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலன் கிடைப்பதாக, புதிய வல்லமை கிடைப்பதாக, ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க போகிறோம் என்கிற அந்த உணர்வு பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டதற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் 1 நிமிட வாக்குத்தத்தம் ஒன்றை அனுப்பி வருகிறோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் இல்லைன்னா வாக்குத்தத்தம் தேவை என்று டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோடு அனுப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆங்கிலத்தில் தேவை என்று சொன்னால் 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய
நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேமை இன்க்ளூட் பண்ணுங்க. இந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. அன்பானவர்களே, My beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டா, If you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும் you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that verse. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும், There is a schedule of what to read in the morning, மத்தியானம் என்ன வாசிக்கணும், what to read in the afternoon, நைட் என்ன வாசிக்கணும், and what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.